ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா கருப்பு உளுந்தங்களி தாங்க வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான தமிழ்நாட்டோட ஒரு ரெசிபிங்க. இது வந்து குறிப்பாக வயது வந்த பெண்களுக்கும் கர்ப்பிணி பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. அதில் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கலாங்க. அது கூடயே 1/4 கப் அளவுக்கு கருப்பு கவனி அரிசி எடுத்துக்கலாங்க. இது இப்போ வறுத்துக்கலாங்க. இது கூட வந்துட்டு நான் 7 ஏலக்காய் வந்து சின்ன சின்னதாக சேர்த்துருக்கேங்க. பெருசாக இருந்துச்சுன்னா 3 இல்லாட்டி 4 ஏலக்காய் சேர்த்தோம்னா போதுங்க. உளுந்து வந்து 1 பங்கு எடுத்தோம்னு சொன்னோம்னா 1/4 பங்கு கவுனி அரிசி எடுத்தோம்னா சரியாக இருக்குங்க. அதுதான் மெஷர்மெண்ட்டு. இப்போ நல்லா உளுந்து வறுப்பட்டு வந்துடுச்சுங்க. நல்லா அரிசியும் வெடித்து வந்துடுச்சுங்க. அதோட ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க. தண்ணி கொதிச்ச பின்னாடி நம்ம 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாங்க. அதாவது எந்த அளவுக்கு நம்ம அரிசியும் உளுந்து எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் சேர்க்கணுங்க. இப்போ இதுக்கு பாவு பதம்லாம் எதுவும் கிடையாதுங்க. சும்மா வந்துட்டு வெல்லம் தண்ணியில் கரைஞ்சி வந்தால் போதுங்க. இப்போ வந்து நம்ம களி கிளற ஆரம்பிச்சிடலாங்க. எந்த கப்பால் நம்ம உளுந்து மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கல்லுப்பு சேர்த்துக்கலாங்க. சுவைக்காக கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க உளுந்து எல்லாத்தையும் நல்லா நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதிச்ச பின்னாடி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியில் அந்த பொடியை சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுடலாங்க. கட்டி விழுகாமல் கிளறணுங்க. அப்போ தான் களி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி ஃபுல்லாக உளுந்து இழுத்துக்குச்சுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் இழுத்து வரும்போது நம்ம வந்துட்டு வெள்ளைப்பாகு காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து வடிகட்டி நம்ம சேர்த்துடலாங்க. இப்போ நல்லா வடிகட்டியாச்சுங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுடலாங்க. நான் கரண்டியில் கிளறினா எனக்கு கட்டி விழுகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் விஸ்கு வச்சு கிளறிக்கிறேங்க. விஸ்கு வச்சு கிளறினோன்னா கட்டியே விழுகாது. சூப்பராக நம்மளுக்கு களி வருங்க. இப்போ எல்லாத்தையும் கிளறியாச்சுங்க. கொஞ்சம் கெட்டியாகி வந்துடுச்சு. இந்த சமயம் வந்துட்டு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் வந்து எடுத்துக்கிறோங்க. அதாவது எவ்வளோ உளுந்தும் அரிசியும் எடுத்தோமோ அதில் பாதி பங்கு அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்க்கணுங்க. நான் 3/4 கப்பு நல்லெண்ணெய் வந்து எடுத்துருக்கேங்க. அதுலேயும் பாதி எண்ணெய் மட்டும் சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிட்டு நம்ம கைவிடாமல் கிளறணுங்க. கிளறினோன்னா அந்த எண்ணெயை ஃபுல்லாக வந்துட்டு அந்த களி உறிஞ்சிக்கோங்க. இப்போ உறிஞ்சின பின்னாடி மீதி பாதி எண்ணெயை நம்ம சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு இப்போ இதையும் வந்துட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுடலாங்க. இப்போ இதுவும் நல்ல எண்ணெயை ஃபுல்லாக இழுத்துட்டு வரும். இப்போ நமக்கு தண்ணி என்ன அளவுன்னா நம்ம உளுந்தும் அரிசியும் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவில் 3 பங்கு எடுத்துக்கணுங்க. 1 பங்கு அரிசி உளுந்துன்னா 3 பங்கு அளவுக்கு தண்ணி எடுக்கணுங்க. நம்ம மொத்தம் 4 கப்பு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோங்க. அது கூட 1 கப் அளவுக்கு வெள்ளைப்பாகும் சேர்த்துருக்கோங்க. இப்போ நான் வாசனைக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேங்க. நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய் சேர்க்கலைனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னோம்னா இந்த களியிலேருந்து நம்ம ஊற்றின எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வருங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ களி வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம களியை ஆற வச்சுட்டு நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும். கொஞ்சமாக களி எடுத்து நம்ம கையில் உருண்டை பிடிச்சி பார்த்தோன்னு சொன்னோம்னா கையில் ஒட்டாமல் வருங்க. இது நல்லா களி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிட்டோன்னு சொன்னோம்னா குழந்தைங்க நல்லா பிரியமாக சாப்பிடுவாங்க. இந்த களியை நம்ம 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. கெட்டு போகாது.